மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே தாயில் வணங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினவே அருளினவே என்று தொழுதிடுவோம். ஒளியினவே அருளினவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே நாடும் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே நாடும் பணிந்திடுவோம். கல்வியே நிறுத்தி சத்திய தேவன் நீரே மகிமை செலுத்திய நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை செலுத்திய நாம் என்று தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே தாவி வணங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Release your deliverance. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Every tear falls. In the mighty name of Jesus Christ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. கவனிங்க, வீட்டிலையும் சரி இங்கேயும் சரி இதில் இருக்கிறாள் யாராவது இருந்தால் தயவு செய்து முன்னுக்கு வரவும். நீங்கள் சத்தி எடுக்கும் பொழுது இரத்த கட்டிகள் போல கொண்டு விடுகிறது. நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா இந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறீங்களான்னு எனக்கு புரியல. ஆனா இன்று நாளை அல்ல, இன்று இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். இன்று நாளை அல்ல, இன்று டுடே
பாஸ்ட். நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த வீட்டுல இருக்கிறீங்க, இந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை. ஆனா இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இங்கே நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இங்கே
32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் இந்த ஏசாயா 32வது அதிகாரம் 2வது வசனத்தை காண்பித்து காற்று, வெள்ளம், விடாய்த்த பூமி, வறண்ட நிலம், இந்த 4 விதமான பாடுகள், இப்படிப்பட்டதான பாடுகளோடு தேவ ஜனங்கள் வாழ்ந்து வந்தால் அந்த ஜனங்களுக்கு நான் எப்படி இருப்பேன், எப்படி எவ்விதமாய் நான் அவர்களை காப்பாற்றுவேன், எப்படி நான் அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. திரும்பி வாசிக்கவும். அவர் காற்றுக்கு ஒதுக்கே காற்று போன்ற சோதனைகள் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே வீசும் பொழுது, காற்று சாதாரணமாய் அடித்தால் அதை நாங்கள் நின்று பிடிக்கலாம். இதமான காற்று அப்படி என்று சொல்லி காற்று வீசுதுன்னு சொல்லி அந்த காத்துக்குள்ளே நிக்க நாங்க விருப்பப்படுவோம். அதே காற்று உக்கிரகமாக வீசும் பொழுது அந்த காற்றிலே நிக்கிறதற்கு நாங்கள் பயப்படுவோம். இந்த காற்று என்ன காற்று தெரியுமா? வேதம் சொல்லுகிறது புயல் காற்று. இந்த காற்று சாதாரணமான காற்று அல்ல. நம்முடைய தமிழ் வேதத்திலே காற்று இருக்கிறது. உண்மையாகவே இது புயல் காற்று. புயல் காற்றுக்கு நான் புகலிடமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பல சோதனைகள், பல போராட்டங்கள் புயல் காற்றுகளை போல வீசும் பொழுது நாம் காற்றுக்குள்ளே மாட்டுப்படாதபடிக்கு, அந்த புயலுக்குள்ளே மாட்டுப்படாதபடிக்கு, சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா? புகலிடமாய் இருக்கிறார், ஆறுதலாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், அரவணைக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் ஒரே விதமான சோதனைகள் வருகிறதா? காற்று, பெரும் காற்று, பெரும் வெள்ளம் அந்த வீட்டிலே மோதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி மோதும் பொழுது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு இடிந்து விழாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்டதான வீடுகள் இடிந்து விழாது. ஏன் இடிந்து விழாது தெரியுமா? அது கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறபடியினால். அந்த புகலிடத்திலே அந்த நபர் அடைக்கலம் புகுந்தபடியினால். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தற்சமயம் அடிக்கும் பொழுது யாராவது செத்து போய்த்தா, கானான் தேசத்திலே ஒரு அடைக்கல பட்டணத்தை தெரிந்து கொள். அந்த அடைக்கல பட்டணத்தை தெரிவு செய்து வை. ஏன் தெரியுமா? அவன் தற்சமயமாக அடித்ததினால் அவன் இறந்து போய்விட்டான். அவருடைய சத்துருக்கள் இவனை கொள்ளாதபடிக்கு வேணுமென்று செய்யல. எதர்ச்சையாய் கல்லறியும் பொழுது, எதர்ச்சையாய் அடிக்கும் பொழுது, எதர்ச்சையாய் கை வாங்கும் பொழுது தற்சமயமாய் அவன் செத்து போனது உண்டானால் மற்றவன் இவனை கொண்டு விடாதபடிக்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை தெரிந்து கொள்ள ஆண்டவர் அப்படிப்பட்ட தெரியாம பாவம் செய்தவங்களுக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தெரியாமல் தவறு செய்தவங்களுக்கு அவர் அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார். காற்றுகளை போல பிரச்சனைகள் மறுபடியும் 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 உங்களை மோதுகிறதோ, மறுபடியும் மறுபடியும் உங்களுடைய வீடுகள் உடையத்தக்கதாக, உங்கள் ஆவிக்குரிய வீடுகள் உடையத்தக்கதாக, உங்கள் வாழ்க்கை பாழாக போகத்தக்கதாக காற்று போன்ற சோதனைகள் அடிக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு புகலிடமாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை சோதனை. நம்பர் 1, காற்றுக்கு அவர் புகலிடம். நம்பர் 2, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், காற்றுக்கு அவர் ஒதுக்கி பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், பெருவெள்ளத்துக்கு
சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது சத்திய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுது. பெருவெள்ளமும் ஒரு சோதனை தான். சாதாரணமாகவே பெருவெள்ளம் வந்துட்டா, ஒரு ஏரியாவை ஃபுல்லா வெள்ளம் வந்து அழிச்சிட்டா, ஹெலிகாப்டர்ல வந்து ராணுவங்கள் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு ராணுவங்கள் வந்து காப்பாற்றி கொண்டிருப்பாங்க. இங்க ஒரு சகோதரி வந்த இடத்திலே, ஒரு ரோமன் கேத்தலிக் சகோதரி என்ன வந்து ஜெபத்துக்காக அவர் வரும் பொழுது என்னிடத்துல ஒரு காரியம் சொன்னா, பாஸ்டர், ஒரு அரை நாள் முழுவதும் கடலுக்குள்ளே ஒரு கட்டையை பிடித்துட்டு, அந்த சுனாமி நேரத்திலே கட்டையை பிடித்துக் கொண்டு அப்படியே இருந்தேன். கடல் என்னை அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. கடலுக்குள்ளேயே வச்சிருந்தது. ஒரு அரை நாள் ஃபுல்லாக வச்சிருந்தது. யாரும் காப்பாற்ற இல்லை. நான் கத்திக்கொண்டே இருந்தேன். அந்த சமயத்திலே ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் வந்து என்னை கண்டதினாலே அது மெதுவாக அந்த கடல் மத்தியிலே அதில் இறங்கி இந்த சகோதரியை அவர்கள் காப்பாற்றி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. பெருவெள்ளம் சமுத்திரமே வந்தாலும் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு புகலிடமாய், அடைக்கலமாய், காப்பாற்றுகிறவராய் அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. காற்று போல பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஒதுக்கிடமாக இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரலாம், ஆனால் அவனுக்கு விரோதமாய் சத்திய ஆவியானவர் கொடியேற்றுவார், நமக்கு புகலிடமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 2, நம்பர் 3, வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும். இது என்னத்தையா குறிக்குது? வறண்ட நிலம் காற்றும் பெருவெள்ளமும் சோதனைகளை குறிக்கிறது, அழிவை குறிக்கிறது. அதற்கு அவர் ஒதுக்கிடமாகவும் புகலிடமாகவும் இருக்கிறார். ஆனால் வறண்ட நிலம் எதை குறிக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் அவர் நீர்க்கால்களாகவும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சரித்திரங்கள் வரும் பொழுது, ஒன்றுமே இல்லை என்று குறைவுகள் வரும் பொழுது, யார் நமக்கு சாப்பாடு போடுவாங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து, ஆண்டவரே உதவி செய்ய யாருமே இல்லை, தரித்திரமான சூழ்நிலை, என்னுடைய கஷ்டம் யாருக்கு புரியும் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கும் பொழுது, வறட்சியான வாழ்க்கை, தரித்திரமான வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கிறதோ, வழியால நீங்கள் அழகாக உடுத்து வந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாரும் கண்டுகொள்ள முடியாத படிக்கு நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குறை உண்டு. உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை வறட்சியாய் போய்கொண்டிருக்கிறதா? அந்த ரங்கத்திலே வறட்சியாய் போய்கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இன்று உன்னை கண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா செழிப்பாக மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. செழிப்பாக அவர் ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கு தெரியுமா? வறட்சியா தான் இருக்குமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் வரைக்கும் வறட்சி இருக்கும், பாழான இடங்கள் இருக்கும். ஆனால் ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டா, அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா, அந்த வறண்ட நிலம் ஹல்லேலூயா வயல்வெளியாய் மாறிவிடும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வறண்டு போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையிலே, அந்த ரங்கத்திலே, உங்கள் குடும்பத்திலே உங்கள் கஷ்டங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து இந்த பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு நீர்க்கால்களாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. காற்று போல பிரச்சனைகள் மாறி மாறி உங்களை சுத்தி சுத்தி அடிக்கிறதோ, ஆண்டவர் உங்களுக்கு ஒதுக்கிடமாய் வந்திருக்கிறார். சத்துருக்கள் அதிகமாய் உங்களுக்கு தோன்றி இருக்கிறார்களோ, ஆண்டவர் உங்களுக்கு புகலிடமாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நான்காவது,
விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்க மேல தாகமாய் இருக்கிறது ஆண்டவரே. நான்காவது விஷயம் என்ன தெரியுமா? எதுல விடாய்த்து போயிருக்கிறியோ ஆண்டவருடைய சமூகத்தில, இதை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி குறிப்பிடுகிறது. எதுல விடாய்ச்சி போயிருக்கிறா? தேவ சமூகம் இல்லாமல் இத்தனை நாட்களாய் உன்னுடைய வாழ்க்கையை உருட்டி கொண்டிருந்தால், விடாய்த்து போயிருந்தால், தேவ சமூகத்தை ருசித்து எவ்வளவு காலம், எவ்வளவு நாள் என்று விடாய்த்து போயிருந்தால், உனக்கு அவர் நிழலாய் வருவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறட்சி. அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன செய்வாங்களா? பாலைவனத்தால போகும் பொழுது ஒரு மானை கொண்டு போவாங்களா. அப்படியே கொண்டு போகும் பொழுது ட்ரக் மாறிட்டாங்கன்னு வைங்களேன், பாதை தவறிட்டாங்கன்னு வச்சுட்டா, உடனே ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மானை விட்டுடுவாங்களா. இந்த மானை விட்டுட்டா பாருங்க, ஒரே ஓட்டமாக மான் கத்தி ஓடுமா. இந்த மானுக்கு பின்னால மந்திரிமார், சேவர்கள், ராஜாக்கள் எல்லாம் போய் கொண்டிருப்பாங்களாம். கத்தியே போகுமா. ஏனென்றா மானுக்கு தாகம் பிடிச்சிட்டு, தண்ணீர் தாகம் பிடிச்சிட்டு, அவை மான் கத்துறதோட மட்டும் நிக்காது, தண்ணி எங்க இருக்குன்னு பார்த்து அந்த பாலைவனத்துல ஓடி தண்ணி இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து விடுமா. கரங்களை தட்டி. இதற்காக மானை கொண்டு போவாங்களா. அதனாலதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்கள் மேல தாகமா இருக்கிறது, உங்களை வாஞ்சிக்கிறது, உங்கள் சமூகத்தை வாஞ்சிக்கிறது, உங்கள் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது. ஐயோ ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் ஒரே நாள் நல்லதல்லவோ என்று அந்த ராஜா தான் எழுதி இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னத்தை குறிப்பிடுது பிரதர்? தாகம். எந்த தாகத்தை தெரியுமா? ஆண்டவரை குறித்தான தாகம். முதல் 3 நம்முடைய உலக வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களும், பாடுகளும், துன்பங்களும், தரித்திரங்களும். 4வது விஷயம், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற தாகம். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற தாகம். அந்த தாகத்திலே ஆண்டவர் நமக்கு பெரும் கன்மலையின் நிழலாய் தோன்றுவாராம். ஹல்லேலூயா. பெரும் கன்மலையின் நிழல், பெரும் கன்மலையின் நிழல். ஆண்டவர் தோன்றும் பொழுது எவ்வளவு ஆறுதலாய் இருக்கு. எனக்கு ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், சரீரம் எல்லாம் புண் போல நோய் கொண்டே இருக்கு, 3 நாளா தொடர்ச்சியாய் நோய் கொண்டே இருக்கு, நொந்து கொண்டே இருக்கு. ஆனா ஜெபத்துக்கு போய் இருந்துட்டா தேவ பிரசன்னம் அப்படியே மெல்லவா எனக்குள்ள இறங்கி வரும், மென்மையாத்தான் இறங்கி வரும். 3 நாளா இருந்த நோவு காணாமலே போய்விடும். அல்லேலூயா. பெரும் கன்மலையின் நிழல், பெரும் கன்மலையின் நிழல். அதான் பிரதர், இது தாகம். 3 நாளா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காம அந்த தம்பி நொந்து போய் சரீரத்திலே நோவோடு தேவ சமூகத்திலே போயிருந்தார். ஒரு செகண்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. ஒரு நிமிஷம் அதை அனுபவித்திருந்தார் போல 3 நாள் இருந்த நோவு, 3 நாள் இருந்த தாகம் அப்படியே மறைந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லுது. தாகமா இருக்கிறியா? பசியா இருக்கிறியா? பெரும் கன்மலையின் நிழலாய் அவர் உன்னருகே தோன்றுவார். பாஸ்கா பண்டிகையின் பொழுது ஆண்டவர் ஒரு நடு ஜாமம் போல எழுந்து நின்று ஜனங்களை பார்த்து சொன்னார், தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவர்கள். எவன் தாகமா இருக்கிறானோ
ஆண்டவர் எந்த தாகத்தை சொல்லுகிறார்? தண்ணீர் தாகத்தை சொல்லுகிறாரா? இல்லை. நோ. தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமையான வல்லமை, இதை குறித்து நமக்கு தாகம் வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஜனங்களுக்குள்ளே மோசே இருக்கிறாரே, அவர் பெரிய டிஃபரெண்டான ஒரு மனிதன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை பார்த்து பழகிட்டு, ஆனா மோசேக்கு இயேசுவை பார்த்து பழகிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீங்க வரலன்னா, உங்க சமூகம் வரலன்னா, நான் ஒரு ஸ்டெப் எடுத்து அங்களை வைக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த தாகத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட தாகமாய் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த தாகத்தை தீர்த்து வைப்பார். அல்லேலூயா. அதை வாசிங்க. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், காற்றுக்கு அவர் ஒதுக்கி, பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், பெருவெள்ளத்துக்கு அவர் புகலிடம், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், வறண்ட நிலத்துக்கு அவர் நீர் ஊற்று அல்லது நீர் கால்கள், விடாய்த்த பூமிக்கு, ஆனா விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். சாதாரண கண்மலை அல்ல, பெரும் கண்மலையின் நிழலாக இருப்பார். அல்லேலூயா. ஏதாவது பீச்சுக்கு போனோம்டா எங்க நிழல் இருக்கின்ற ஓடும். ஏன்? வெயிலுக்குள்ள இருந்தா அவ்வளவு தாகம் பிடிக்கும், தண்ணீர் விடாய்க்கும். ஏதாவது ஒரு இடத்துல நிழல் உண்டோன்னு பார்த்து அலைந்து திரியும். நிழலை கண்டுட்டோம்டா அந்த நிழலுக்கு கீழே, அந்த மரத்துக்கு கீழே அல்லது ஒரு மலைக்கு கீழே போய் இருப்பதுக்கு தான் நாங்க எங்க ஆத்துமா வாஞ்சிக்கும். அதுதான் இதை சொல்லுது. லேசாக ஆண்டவர் சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயை பாதிக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 14 முதல் 25 வரை. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளியோன் என்கிற கடும் காற்று, புயல் காற்று அந்த கப்பலிலே மோதிட்டான். கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு, கப்பல் அதில் அகப்பட்டுட்டான். காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடி, காற்றுக்கு எதிர்த்தே போக முடியாதாம். காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி காட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், மிகுந்த பெரும் காற்று மழையும், மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை காற்று அடித்தால் பிரதர், உலகத்திலே காற்று சாதாரணமான புயல் காற்று அடித்தா தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாமல் போய்விடும். அப்படிதான் உண்மையான பயங்கர புயல்கள் வந்தால் அப்படிதான் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த புயலை ஆண்டவர் அனுமதிக்காமல் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, அநேக நாள் கப்பலுக்குள்ள இருந்தவங்க போஜனம் பண்ணாம இருக்கிறாங்களாம். அப்ப பவுல் என்கிற தேவனுடைய மனுஷன் எழும்பி, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். திடமனதாய் இருங்க. புயல் அடிக்குது பிரதர், காற்று அடிக்குது பிரதர், எல்லாம் அடிக்குது. கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்கிற பயம் கப்பலோட்டியனுக்கு இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், திடமனதாய் இருங்கள். பவுல் சொல்லுகிறார்,
திடமனதாயிருங்கள். எங்க இருந்து பிரதர் இந்த புகலிடமான இந்த நம்பிக்கை வந்தது? எங்க இருந்து பவுலுக்குள்ள இந்த திடம் வந்தது, இந்த தைரியம் வந்தது? இவ்வளவு பெரிதான புயலுக்குள்ளையும் பவுலுக்குள்ளே சூப்பர் நேச்சுரல் போல்ட்னஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம் அங்கே இருந்து வந்தது. சிஸ்டர் வாசிங்க. கப்பல் சேதமே அல்லாமல், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம், ஜீவனை இழக்கிற சேதங்கள் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட ராத்திரி யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அளவு பெரிதான காற்று, யூரோக்ளியோன் என்கிற காற்று, பயங்கர காற்று அடிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனாக பவுல் எழுப்பி சொல்லுகிறார், திடமனதாயிருங்கள். காரணம் என்ன தெரியுமா சிஸ்டர்? ஏசாயா 32:2 பவுலுக்கு தெரியும், அவர் காற்றுக்கு ஒதுக்காக இருக்கிறார். பாருங்களேன், அவன் ஜெபிக்கிறான். தேவதூதன் வந்து இறங்கி நின்று சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே, நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் உன் நிமித்தம் உன்னோடு கப்பலிலே வருகிற ஒவ்வொருவருக்கும் நான் தயவு பண்ணினேன். ஹல்லேலூயா. இதைத்தான் பிரதர் வேதம் சொல்லுது. இதைத்தான் வேதம் சொல்லுது. காற்றுக்கு அவர் ஒதுக்காக இருக்கிறார், பெருவெள்ளத்துக்கு அவர் புகலிடமாய் இருக்கிறார். சீஷர்களோடு இயேசு போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று கலிலேயா கடலிலே அப்படியே புயல் காற்று எழும்பி படகு தாண்டி விடுமோ என்று பயந்தார்கள். இயேசு நித்திரையாய் இருக்கிறார். சீஷர்கள் தட்டி எழுப்பினார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உங்களுக்கு கவலையே இல்லையா? ஆண்டவர் எழுப்பி சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகள், உங்கள் விசுவாசம் அங்கே போய்விட்டது அப்படி என்று சொல்லிட்டு காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். என்னவோ தெரியாது பிரதர், அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் 2008 இஸ்ரேல் போய் கலிலேயா கடல் பார்த்தேன். வெரி சைலண்டா, பாசி கூட விட அமைதியாக அந்த கடல் இருந்து கொண்டே இருக்கிறது. யார் சொன்னது தெரியுமா? இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். கரங்களை தட்டி ஆண்டவரை சொல். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், கிரியேட்டர். அவர் சொன்னார், இறையாதே, be silent. அப்படியே நடந்துச்சு. சைலண்டாகவே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருவெள்ளத்துக்கு அவர் புகலிடம், காற்றுக்கு அவர் ஒதுக்கிடம், வறண்ட நிலத்துக்கு அவர் நீரூற்று. தாகமா இருந்தா அவர் உனக்கு பெரிய கண்மலையாய் வந்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்னொரு காரியமும் சொல்ல சொன்னார். நான் போதுமானவர் தான், உங்கள் குறைகளை நீக்க போதுமானவர் தான், ஆனால் விசனப்படுகிறவரும் கூட. வாசிப்போமா? ஏசாயா 7வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், தாவீதின் வம்சத்தாரே தேவ ஜனமே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று, நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ, என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. நான் காற்றுக்கு ஒதுக்கிடந்தான், பெரு வெள்ளத்துக்கு புகலிடந்தான், வறண்ட
மனிதர்களை விசனப்படுத்துவது போல என் தேவனை விசனப்படுத்தாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தம்பியை பார்த்தேன் பல வருடங்களுக்கு முன்பு. அவருடைய செய்திகளை கேட்டேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் அவர் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாராம், பிரதர் ஐஸ் கட்டி 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 கட்டியா கொண்டு போய் விழுகிறார், பிரதர் தேவ பிரசன்னமாம், பிரதர் அப்படி பிரதர் இப்படி என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அப்படி சொல்லும் பொழுது எனக்குள்ளே பெரிய சந்தோஷம். ஐயோ ஆண்டவரே, இப்படியெல்லாம் மிரக்கல் நடக்குது, அப்படி என்ற ஊழியத்திலும் தேவை, ஐஸ் கட்டியெல்லாம் கொண்டு விழுது அப்படி என்று சொல்லி எனக்குள்ளேயும் ஆசை. அப்படி சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே உண்டாகிறது. நான் பார்த்தேன், அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பரியாசம் பண்ண ஒட்டாதே. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று அந்த நபரிடத்திலே போய் சொல்லு. யாருன்னு எனக்கு புரியல, அவரை எனக்கு தெரியாது, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள், யாரென்றே தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், அதை போய் சொல்லு என்று சொன்னேன். சொன்னார்கள், கேட்டார் அந்த தம்பி, ஆனால் மனம் திரும்பல. நடந்தது ஐயோ, நடந்தது ஐயோ. அவர்கள் கிராமத்திலே வைத்து போலீஸ் பிடித்தது. இப்படி நிறைய ஐஸ் கியூப்களை ஃபேனிலே வைத்து கிழவிமாரை ஏமாற்றிக் கொண்டிருந்தார். ஐஸ் கியூப்களும் கொண்டு கொட்டினது, கிழவிகளும் விழுந்தார்கள். கிழவிகளுக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒவ்வொரு கிழவியட்டையும் காசு கொள்ளையடித்தார். ஊழியத்துக்கு தேவை, ஊழியத்துக்கு தேவை, ஊழியத்துக்கு தேவை. கடைசில ஜெயிலுக்குள்ள மாட்டுப்பட்டு கிடக்கிறார். இப்ப ரிலீஸ் ஆயிட்டாரோ தெரியாது. மட்டக்களப்புல நடந்தது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷரை விசனப்படுத்துவது போல தேவனை விசனப்படுத்த வேண்டாம். காற்றுக்கு அவர் ஒதுக்கிடந்தான், வெள்ளத்துக்கு பெருவெள்ளத்துக்கு அவர் புகலிடந்தான், வறண்ட நிலங்களுக்கு வறண்ட ஆத்துமாக்களுக்கு அவர் நீரூற்றி அவர் நிகழ்ந்தான். ஆனால் அவரை விசனப்படுத்திட்டால் ஆதியாகமம் 6:6 வாசிக்கவும். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக, தாம் பூமியிலே மனுஷரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பட்டுட்டு விட்டாரா? அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. என்னதான்? அவர் அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. விட்டுட்டாரா? வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். பாத்தீங்களா? கர்த்தரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறினார். விசனப்படுத்த படுத்த படுத்த மனிதர்களை போல கடவுளை, பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்த படுத்த படுத்த ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? காற்றுக்கு ஒதுக்கிடமாய் இருக்க மாட்டார், பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாய் இருக்க மாட்டார், வறண்ட நிலத்துக்கு நீரூற்றாய் இருக்க மாட்டார், தாகம் உள்ளவர்களுக்கு அவர் பெரும் கண்மலை நிழலாய் இருக்க மாட்டார். மாறாக அவருடைய இருதயம் விசன பட 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 கர்த்தரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறிவிடுவார். இந்த 2 காரியத்தையும் நீ போய் சொல்லு என்று ஆவியானவர் சொல்கிறார். அதை கேட்டு உங்களிடத்தில் அறிவிக்கிறேன். யாருக்கு காற்றாயிருப்பார், யாருக்கு அவர் புகலிடமாயிருப்பார், யாருக்கு அவர் ஒதுக்கிடமாயிருப்பார், யாருக்கு அவர் நீரூற்றாயிருப்பார், யாருக்கு அவர் பெரும் கண்மலை நிழலாயிருப்பார், அவரே ஆண்டி, அவரை குறித்து தாகமாயிருந்து அவரை விசனப்படுத்தாம வாழ்கிறவங்களுக்கு அவர் நிச்சயமாய் புகலிடந்தான், நிச்சயமாய் அவர் ஒதுக்கிடந்தான், நிச்சயமாய் அவர் நீரூற்றுதான், நிச்சயமாய் அவர் பெரும் கண்மலை நிழல்தான். ஆனால் அவரை விசனப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களுக்கு சத்துருவாய் மாறிவிடுவார். உங்க எல்லாருக்கும் இல்ல, யாரெல்லாம் விசனப்படுத்துறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் விசனமாய் மாறிவிடுவார். போதுமானவர் மாத்திரமல்ல, விசனப்படுகிறவரும் கூட.
இதை இவர்களிடத்திலே போய் சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார். அதை அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இயேசு நல்லவர். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். பல பிரச்சனைகளின் மத்தியிலே வந்திருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு ஒதுக்காக இருக்கிறார், புகலிடமா இருக்கிறார். தரித்திரத்தோடு இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு நீரூற்றாய் இருக்கிறார். தாகத்தோடு இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு பெரும் கண்மலை நிழலாய் இருக்கிறார். ஆனா யாரெல்லாம் விசனப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு சத்துருவாய் மாறிவிடுவார். ஏசாயா 28:22 சொல்லுதே, உங்கள் கட்டுக்கள் பலத்து போகாத படிக்கு அவரை பரியாசம் பண்ணாதிருங்க. பரியாசம் பண்ணாதிருங்க. கட்டுகள் பலத்து போயிட்டு, கட்டு பலத்துட்டு என்ன தெரியுமா சிஸ்டர்? தேவ சமூகத்துக்கு வர உங்களுக்கு பிரியம் இருக்காது. கட்டு பலத்து போனதுக்கு அடையாளம் என்ன தெரியுமோ? ஜெபிக்க உங்களுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கு. உபவாசம் உங்களுக்கு உடன் வாசமா இருக்காது. தேவ பிரசன்னத்துக்கும் உங்களுக்கும் மனுவுக்கும் மலைக்கும் உள்ள தூரம் போல் இருக்கு. ஏன் தெரியுமா? கட்டுகள் பலத்துட்டு தேவ சமூகத்தை ருசித்து எவ்வளவு நாள், எவ்வளவு காலம், எவ்வளவு மாதம் உங்கள் மனச்சாட்சியின் இடத்திலே கேளுங்கள். ஏன் தெரியுமா? கட்டுகள் பலத்து போய்விட்டது. யாவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு புகலிடமா இருங்க, எங்களுக்கு ஒதுக்கா இருங்க, எங்களுக்கு நீரூற்றா இருங்க, எங்களுக்கு பெரும் கண்மலையின் நிழலா இருந்துருங்க, எங்களுக்கு சத்துருவா மாறினாதே ஆண்டவரே. எங்கள் கட்டுகள் பலத்து போக விட்டுறாதே ஆண்டவரே. உங்க சமூகம் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. தேவ சமூகம் நம்மத்திலே இருக்கிறது. இயேசுவின் பிரசன்னம் நம்மத்திலே இருக்கிறது. Thank you Jesus. அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2 காரியங்களையும் இவர்களிடத்திலே போய் சொல்லு. 2 காரியங்களையும் இவர்களிடத்திலே போய் சொல்லு. உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. வாய்களை திறந்து அவரை நோக்கி சொல்லுங்க. எங்கள் கட்டுகளை அறுத்து விடுங்க. எங்கள் பரியாசங்களை மன்னிங்க. உங்களுக்கு தூரமாய் போனதை மன்னிங்க. Thank you Jesus. சீர் கெட்ட வாழ்க்கை வாழுகிறதை மன்னிங்க. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இன்னும் உங்களில் சிலர் ஏன் உயிரோடு இருக்கிறீங்க தெரியுமா? இங்க இருக்கிறவர்களிலே சிலர் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் தெரியுமா இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க? நியாய தீர்ப்பு வராமல் உங்களுக்காக திறப்புல நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். அதுதான் காரணம். Don't play fool with the Holy Ghost. Don't play fool with the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரோடு முட்டாள்தனமாய் விளையாடி கொண்டிருக்க வேண்டாம் சகோதரி. முட்டாள்தனமாய் விளையாடி கொண்டிருக்க வேண்டாம் சகோதரா. என்றைக்கு அந்த ஜெபங்கள் உங்களுக்காக நிறுத்தப்படுகிறதோ அன்றைக்கு நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தேவ சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே எங்களுக்கு புகலிடமாயிரும். எங்களை வெறுத்து விடாதே. எங்களை கைவிட்டாதையும். எங்களுக்கு சத்துருவாய் மாறிவிடாதையும். கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோட கேளுங்க. கண்ணீரோட கேளுங்க. பாரத்தோட கேளுங்க. உண்மையாய் கேளுங்க. கர்த்தர் மனதுருகுவார். கர்த்தர் மனம் இறங்குவார். கர்த்தர் ஆசீர்வதிக்க இறங்கி வருவார். Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. உங்கள் ஜெபம் வானத்துக்கு ஏறும் வரை
இயேசுவின் சமூக நாமத்திலே ஊடுருவி இருக்கிறது. ரிபா தாபா ராபா தூராபா ஷலபா ரியாதா ராபா. ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ரிபா தாகா ராபா தூராபா தாராபா ஷலபா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Riba shalaba rianda raga daraba shalaba. Thank you Master. Thank you Jesus. ஒரு பொன்னிறமான சிங்கம் உண்டு என்னுடைய வலது பக்கத்திலே வந்து இறங்கி நிற்கிறது. ஒரு பொன்னிறமான சிங்கம். Thank you Jesus. Thank you Jesus. தலையை அசைத்த வண்ணமாக அது வந்து இறங்கி நிற்கிறதை நான் பார்க்கிறேன். Thank you Holy Spirit of God. Thank you Jesus. என்னுடைய வலக்கை பக்கம் ஒரு மின்சாரம் போன்ற வல்லமை கூட என்னுடைய வலக்கை பக்கம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Thank you Jesus. Thank you Jesus. நான் சொல்லுவது சத்தியம். நான் எதை காண்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Thank you Jesus. Thank you Jesus. அந்த பொன்னிறமான சிங்கம் மென்மையாக மெதுவாக உங்களுக்குள்ளே நகர்ந்து வருகிறதை பார்க்கிறேன். Thank you Master. உங்களில் சிலர் அதை பார்க்கலாம். எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்கள் கண்களை திறந்திருந்தால் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். Thank you Jesus. அதை கட்சிக்கிறது போல தலையை அசைக்கிறதை பார்க்கிறேன். Thank you Master. Thank you Master. Thank you Jesus. வேதம் சொல்கிறது சிங்கம் கட்சிக்கிறது. யார் பயப்படாமல் போவார்? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். யார் திரும்பாமல் போவார்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார். யார் திரும்பாமல் போவார்? நான் இவங்களுக்கு என்ன செய்வேன்? எவ்வளவு நீர் பாய்ச்சினேன், எவ்வளவு உரம் போட்டேன். நற்குல திராட்சை கொடியாக கொடியாக நான் இவர்களை நாட்டி நல்ல கனி கொடுப்பாங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். Thank you Holy Spirit. அநேகரை ஏமாற்றுறாங்க. அநேகர் என்னுடைய இருதயத்தை விசனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. புத்திரனே, இனிமேலும் நான் என்ன செய்வேன்? இனிமேலும் நான் இந்த செடிக்கு என்ன செய்வேன்? கொஞ்ச காலம் நான் இவர்களை வைக்கிறேன். கொஞ்ச காலம் இவர்களை வைக்கிறேன். Oh, Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. மனம் திரும்புவதற்கென்று காலங்களை கொடுக்கிறேன், தவணைகளை கொடுக்கிறேன். இவர்கள் மனம் திரும்பும்படி சொல்லி என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆவியானவருடைய வாய் அசைந்து கொண்டிருக்கிறது. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஒரு அக்கினிமயமான ஒரு வாய், ஒரு அக்கினிமயமான வாய். அந்த வாய் பரிசுத்த ஆவியானவருடைய வாய். அது பேசிக்கொண்டே இருக்கிறது. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Jesus. உங்களில் சிலருக்கு கொஞ்ச காலம் கர்த்தர் தவணை கொடுக்கிறார். இந்த வீடியோ, இந்த காரியம் ரெக்கார்ட் ஆகிறது. நான் உங்களுக்கு உரைப்பது கர்த்தருடைய வாய் சொல்லுகிறதை உரைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களில் சிலருக்கு கொஞ்ச காலம் என் கர்த்தர் தவணை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புங்கள் என்று கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. Repent. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். உங்கள் வார்த்தைகளுக்காக சோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. உடைய கரங்களை அவரும் ஏற்றி
நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவஜனம் ஆமென் என்று சொல்ல கடமைகள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்க என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடமை. வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்க என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடமை. நேற்றும் இன்றும் அன்று மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடமை. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. In the mighty name of Jesus Christ. Today, the day of deliverance. என்ன பேர்? இவளை இலக்கறியாம போ. ஜீசஸ் போதும், என்னையோட போயிட்டு இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். I am servant of Jesus Christ. Listen, demon, take off your hand.
இவனை விட்டு நீ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். வெளியே போ. இவனை விட்டு வெளியே போ. Speak up in Jesus. Jesus. ஆலயத்தில் ஆடணும். அங்க ஆடி போட்டு இங்க வந்து நிக்காது. என்ன நோக்கத்திற்காக இவர்கள் வந்தனர்? ஒப்பந்தம். In the mighty name of Jesus. எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கிறேன். பிசாசே, என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த நிமிஷமே இவனை விட்டு அகன்று நரக அக்கினிக்கு போ. கொலைகார ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், பேயின் ஆவிகள் நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாதாள ஆவியே, நரக அக்கினிக்கு போ. உன்னுடைய விநாசம் நரக அக்கினி போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. திரும்பி இவனுக்குள் வராது. உன் உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டாயிற்று. உண்மையின் மூலம், மொழியின் மூலம், இதுவாய் நீ சொன்ன எல்லாத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பண்ணுற உடன்படிக்கைகளை நிர்மூலமாக்கி உதைத்து இவனை விடுதலையாக்கு. மரணம் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். கட்டளையிடு இயேசுவின் நாமத்தில். பாபா மரண சேவை மரண. Yes. Yes. name of Jesus. In the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை இப்படியே செய்திருக்கிறார். நீ கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன் ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டீவன், உன் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவினுடைய உன் சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Out! 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 Oh! Oh! You spirit of death! Out! In the mighty name of Jesus. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. வெளியே போ, வெளியே போ. In the mighty name of Jesus. இங்க வந்த உடனே வெளியே போற, திருப்பி வீட்டை போன உடனே உள்ளே வர. Come out devil, come out. Father, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ. Come out. Come out. கேக்குதா? 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 In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of cancer. Out. Out. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of death, come out! Go to hell! In the mighty name of Jesus. That's right. Thank you, Holy Spirit. In the mighty name of Jesus. 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 Be healed in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது, ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. இயேசுவின் தழுவி இப்பொழுதே இப்பொழுதே இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும், இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டும். In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every step disease come out. Yes. It's coming, sister. It's coming. Yes. 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 Oh, yes. Thank you, Lord. Thank you, Lord. உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை இறங்குவது. இந்த மரண பிசாசு நரகாக்கினிக்கு போகும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. Out. Out. Yes, yes, yes. Out. Out. Out.
ஜெப அறையிலே ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொல். My revival, என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது. ஆனால் இது முடிவல்ல. ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான். இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஹalleluya.